ரோட்ல, டர்னிங்ல, ஜங்ஷன்ல அந்த பாதை எந்த ஊருக்கு போகுதுன்ற சைன் போர்டு இருக்கும். ரோடு பிளாக் ஆகியிருந்தா, வேலை நடந்தா டேக் டைவர்ஷன் போர்டு இருக்கும். ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல எவ்வளவு ஸ்பீடுக்குள்ள போகணும்னு போர்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவிப்பு பலகை இருக்கும் போதே சில சமயம் தப்பான பக்கம் போயிட்டு திரும்பி வரும். ஆனா வாழ்க்கை பாதை இதுவரை போயிராத பாதை, முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது, எந்த சைன் போர்டும் இல்லாத பாதை. அவரவர் இலவசமா அள்ளிவிடுற ஐடியாக்கள் வேற நம்முடைய கவனத்தை இங்கே அங்கேயும் திசை திருப்புது. இப்படி இருக்கப்ப எப்படி சரியான வழியில போறது? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. வாழ்க்கையில எந்த தீர்மானம் எடுத்தாலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். நம்மோடு பேசி தமது சித்தத்தை வெளிப்படுத்தும்படி சொல்லணும். இதுதான் உனக்கான வழி, நட அப்படின்னு அவர் சொல்லிட்டா நமக்கு கவலையே இல்லை. கர்த்தருக்கு சித்தமில்லாத வழியில போகாம கர்த்தருக்கு சித்தமான வழியில மட்டும் தொடர்ந்து முன்னேற இயேசுவின் அமர்ந்த மெல்லிய சத்தம் நம்மோடு பேசட்டும்.